பூக்கள் நிறைய வைக்குங்க. அப்படியே அழகாக வைக்கலாம். நீங்கள் தலைக்கு வச்சுக்கலாம், பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லோவான மெயின்டென்ஸ் வளரக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரோஸ் வளர்க்கணும், இந்த மாதிரி ரோஸ்லாம் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பாருங்கள், முட்கள் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பஞ்சு இயல்பாக வரும். இங்கே ஒரு செடி 2 செடி இல்லைங்க, இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வாங்க, இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த செடியும் அதே தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புவோங்க. இங்கே பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 10 முட்டுகளோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா 3 பிரான்ச்சிலும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போகக்கூடியதான் பிங்கி புஷ் ரோஸு. பூவோட மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பூக்கள் எந்த மாதிரி பூக்கணும் இங்கே பாருங்கள். பூக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க் கலரில் வரும் பிங்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சு எல்லாம் முட்டுக்கள் எல்லாம் சுற்றி வரும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி முட்டுக்கள் வரும்னு நினச்சிங்கன்னா டிஏபி வாங்கி வச்சுக்காங்க. ஓகே, டிஏபி வாங்கி பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உரம் போட்டிங்கன்னா போதுங்க. போட்டிருக்கோம் பாருங்கள், நாங்கள் செடிகளுக்கே பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு கருப்பாக தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரையாக 15 நாளைக்கு ஒரு டைம் உரம் போட்டிங்கன்னா போதும். அந்த பிங்கி புஷ் ரோஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரக்கூடியது.